வித்யாசாருடைய பையன் ஹர்ஷவர்தன் கதாநாயகன் அறிமுகமாறாரு. லிங்குசாமி தான் அந்த படத்துக்கு டைரக்டர். ஹீரோயின் வந்து ருக்மணி வசந்த். அவங்க வந்து ஹர்ஷவர்தனோட 3 வயசு பெரியவங்க இப்படின்னு ஒரு வலைதளத்தில் நியூஸ் வந்துட்டுருக்கு. உடனே லிங்குசாமிக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், வயசு வித்தியாசத்தை பற்றி இல்லை, ருக்மணி வசந்த் அந்த படத்தில் நடிக்கிறாங்க. இல்லை சார், நம்முடைய படம் 2வது படம் தான். ஹர்ஷவர்தன் வந்து முதல்ல வேற ஒரு படம் நடிக்கிறார், அது வந்து ட்ரீம் வாரியர் தயாரிக்கிறாங்க. அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஹர்ஷவர்தனை டைரக்ட் பண்ணுறதா இருக்கேன். நம்முடைய படத்துக்கு இன்னும் கதாநாயகி செலக்ட் ஆகலை சார். ஒருவேளை ட்ரீம் வாரியரில் அவங்க நடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னாரு. உடனே ட்ரீம் வாரியர் எஸ்ஆர் பிரபுக்கு ஃபோன் பண்ணேன், உங்கள் படத்தில் ருக்மணி வசந்த் தான் ஹீரோயின் நடிக்கிறான். இல்லை சார், அந்த மாதிரி எந்த ஹீரோயின் நம்ம கன்ஃபார்ம் பண்ணல, தப்பாக செய்தி வந்துட்டுருக்கு சார். நிறைய தப்பான செய்தி வருது, அது இதுவும் வருது. எவ்வளோ தினமும் இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதா இருந்தால் டெய்லி சொல்லிட்டு இருக்கணும் சார், அதனால் நான் ஒன்றும் பதில் சொல்லன்னாரு. இதுதான் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரசிகர்களுக்கான ஸ்டேட்டஸு. ஆனால் ஒரே நேரத்தில் ஒரு அறிமுகமாகிற காலகட்டத்திலேயே 2 படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்றது பெரிய விஷயந்தான். அது ஹர்ஷவர்தனுக்கு நடந்திருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய வீடியோலாம் சில வெளியாகிருக்கு. அதுக்கு கிடைச்ச வரவேற்பு தான் இந்த மாதிரி 2 ப்ராஜெக்ட் ஒரே நேரத்தில் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது.